கர்த்தர் மேம்பட்டதாக. இன்றைய வசனம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் மேம்பட்டதாக. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது ஆசீர்வாதமான மழை பெய்யும் இருப்பார். மழைங்கிறது நம்ம ஒரு உலக ரீதியாக பார்த்தாலே ஒரு மழைங்கிறது அவங்க ஒரு விவசாயமாக இருக்கட்டும் எது பண்ணாலுமே ஒரு மழை பெய்யல 2-3 வருஷம் மழை பெய்யலைன்னா பஞ்சம் வந்துடுது. விவசாயம் இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, வாழவே முடியாத இடமாயிருது. ஆனால் அதே மழை அப்படியே ரொம்ப பெஞ்சு ஒரேடியாக பெஞ்சுன்னா மழையிலே எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக ரீதியான எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். தரித்திரத்தோடையோ குறைவுடையோ இருக்க சித்தம் கிடையாது. அப்போ நமக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். மழை தண்ணி குடிக்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதோட மழை நின்றோம். அடுத்த தேவைக்கு வரும். தேவைக்கு அப்போ மழை வரும். ஆனால் மழை வராட்டாலும் அழிஞ்சு நம்ம இதாயிரும். மழை ஒரேடியாக பெஞ்சாலும் நம்ம இதாயிரும். அப்புறம் வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் உலக ரீதியான அநேக தேவைகள் இருக்கும். அது எல்லாவற்றிலையுமே தேவன் ஒரு சந்திப்பார். ஒரு ஆசீர்வாதம் மழையை பெய்ய தேவன் கிருபை செய்வார். அப்போ நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். தரித்திரம் இருக்காது. அநேக ஜனம் கடன் கொடுப்போம். உலக ரீதியாக ஒரு சாட்சியுள்ள ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவன் தருவார். அது வேதம் சொல்லுது, ஆசீர்வாதம் மழை பெய்யும். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்கள், பூமி ரீதியாக எல்லா ஆசீர்வாதம் தேவன் தருவார். வேதம் சொல்லுது, உன் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வேளையில் யாராவது இந்த மாதிரி தரித்திரத்துலேயோ வறட்சியான ஒரு காலங்களாக இருப்பீங்கன்னா, பஞ்சமான காலங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு மழையை பெய்ய பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அந்த எதுக்குன்னா, அந்த ஆசீர்வாதம் மழை மூலம் தேவனா மகிமைன்றது இருக்கணும். நீங்களும் தேவனோடு நெருங்கிறதுக்கு இருக்கணும். அந்த ஆசீர்வாத மழை தேவனோடு நம்ம இருக்கணும். அநேக ஜனங்கள் கிட்ட வர்றதுக்கு இது ஒரு சாட்சியாக மாற தேவன் பயன்படுத்துவார். அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.